சரி பால் காபி பவுடர் வாங்கிட்டு வா போயிட்டு. காபி பவுடரா? அப்ப நான் வந்து கூருக்கு போயிட்டு வந்துட்டா, மைசூர் கூருக்கு. ஏன்னா அந்த பக்கம் தான் காபி கார்டன் நிறைய இருக்கு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஏய் சீ பே. ஏய் சீ பே. சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. என்னதுக்கு சீ சொல்லிட்டு இருக்க நீ எதுக்கு நான் பின்ன நீல வந்து சீ சீல நான் சீங்கற அந்த அளவுக்கு நான் சீ கிடையாது. நீ தாண்டி சீ தூ சீ வீட்டுக்கு வந்து நீ என்ன சொல்றது சீ பேண்ட் நான் சொல்றேன் சீ பே கூ கூ சோத்ரே அடி வாங்கியாச்சு சேத்ரே அடி வாங்கியாச்சு. நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன வேணா இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு. ரஜவுக்கு ரஜனந்தோ எனக்கு முந்திரிங்க யாரும் இல்லை, அதனால் ரஜவுக்கு ரஜனந்தோ. எவ்வளவு உன்னை தேடுறது? என்னாடி எங்க போனன்னு கேட்டேன். சும்மா ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருந்தா. ரொம்ப முக்கியமா? ஏன் என்ன? எனக்கு தலை வலிக்குது, காஃபி குடிக்கணும் போல இருக்கு. குடி. யார் வேணான்னு சொன்னா? பால் வேணும். அப்படியா? நான் உடனே போய் கறந்துட்டு வரட்டா பசுமாட்டு இருந்து? என்ன என்ன இதுல என்ன நக்கலா? பால் எங்க இருந்து வரும்? பசுமாடு கிட்ட இருந்தா பால் வரும். போய் கறந்துட்டு வரேன். அது எனக்கு தெரியாதா? சரி பால் காபி பவுடர் வாங்கிட்டு வா போயிட்டு. காபி பவுடரா? அப்ப நான் வந்து கூருக்கு போயிட்டு வந்துட்டா, மைசூர் கூருக்கு. ஏன்னா அந்த பக்கம் தான் காபி கார்டன் நிறைய இருக்கு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அங்க போய் ஒண்ணா வாங்கிட்டு வரட்டா? என்னடா பேசுற நீ? தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லு. எனக்கு தெரியாது அது நீ தமிழ்ல பேசுறது. ஒரு காபி குடிக்கணும்னு சொன்னதுக்கு இவ்வளவு குத்தமா? நான் உன குடிக்க வேணாம்னு சொல்லவே இல்லையே. குடின்னு தானே சொன்னேன். வாங்கிட்டு வந்து கொடுத்தா தானே குடிக்க முடியும். வாங்கிட்டு வந்து குடுக்கறதுக்கு நான் உனக்கு வேலைக்காரனா? போட்டுதான் குடியா வீட்டுல? வேலைக்காரனா? இல்ல நான் உனக்கு என்ன இப்ப வேலைக்காரனா? நான் நீ சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் மிஷினா? காலையில எவ்வளவு வேலையா பாத்துருக்க? வேலை பாத்துருக்க மிஷினாவா? நான் வீட்டுக்கு செய்யறதுக்கு போய் மிஷின் ஆகிச்சானு கேட்டுட்டு இருக்க நீ. என்ன பேச்சு பேசுற? நீ செய்யாம வேற யார் செய்வா? உன்னை நான் செய்ய சொன்னனா? உன்னை நான் வேலை செய்ய சொன்னனா? நீ பக்கத்துல சீனா பொண்ணுன்னு சொல்லிட்டு வேலை செய்வ. இது என்ன வேலை செய்யறதுக்கு சீன் போறதுக்கு என்ன? இது வீட்டு வேலை செய்யறது தப்பா? காலையில துணி துவைச்சிருக்கேன், கடைக்கு போயிட்டு வந்தேன். இத பத்தாதுக்கு ஒரு பொருளா சொல்றே நீ. ஏன் ஒரே நேரத்துல எல்லா பொருளும் சொல்ல மாட்டியா? முதல்ல என்ன சொன்ன? முட்டை வாங்கிட்டு வாங்க. போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் போயிட்டு வந்தா மஞ்சள் கரையாச்சு, மஞ்சள் வாங்கிட்டு வாங்க. மறுபடியும் மஞ்சள் தனியா ஒரு கடை. மறுபடியும் போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வா. மறுபடியும் போய் கொத்தமல்லி கருப்பில இல்ல வாங்கிட்டு வா. அப்புறம் இஞ்சி பூண்டு வாங்கிட்டு வா. என்ன போயிட்டு சின்ன பையன் நானு. ஏன் உனக்கு அறிவு இல்ல? வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியாது உனக்கு? உனக்கு என்னன்னே தெரியாதா? டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். அப்ப வீட்ல என்ன பண்ற நீ? எப்பறம் வந்து போன் நோண்டிக்கிட்டே இருக்க, ரீல்ஸ் நோண்டிக்கிட்டு, ரீல்ஸ் பண்ணிட்டு, Facebookல நோண்டிக்கிட்டு. உனக்கு வேற வேலையே இல்லையா? என்ன பார்த்தா உனக்கு என்ன சின்ன பையன் மாதிரி இருக்கா? என்ன என் வயசு என்ன? என்ன ஓவரா பேசிட்டு இருக்க நீ? ஒரு செகண்ட் அமைதியா இரு. நீ பேசிட்டியா? நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? பேசுறத பேசிட்டியா? எதுக்கு அமைதியா இருக்கணும்? என்ன விளையாடிட்டு இருக்கியா நீ? இல்ல என்ன பார்த்தா என்ன கேன பையன் மாதிரி தெரியுதா என்ன? மனுஷன் 5 நிமிஷம் சும்மா இருக்க விட மாட்டேன்ற. ஏய் சீ பே. ஏய் சீ பே. சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. என்னதுக்கு சீ சொல்லிட்டு இருக்க நீ? எதுக்கு நான் பின்ன நீல வந்து சீ நான் சீங்கற அந்த அளவுக்கு நான் சீ கிடையாது. நீ தாண்டி சீ தூ சீ. யார சொல்ற? மனுஷனடா. வீட்டுக்கு வரவனான்ற? வீட்டுக்கு இருந்தாலும் வெறுப்பேத்துற. ஏய் நீ வேணா வீட்டு நீ நடி சொல்றது? தெரியுமா அவன் வீட்டுக்குள்ள நுழையறான் அப்படியே. நீ என்ன பண்ணனும்? கடைக்கு போறதுக்கு என்ன சொல்லணும்? என்ன வேணும் ஏது வேணும் எல்லாம் கேட்கணும். அப்படியே பெரிய வஸ்தாத மாதிரி அப்படியே போயிட்டே. உனக்கு என்ன வேணும் ஏது நீ சொல்லணும். நான் பந்தாவா? நீ என்ன பெரிய பந்தாவா? திமிரா? நீ பொம்பளன்ற திமிரா? பஞ்சாயத்து நடக்கட்டும். ஆளி மூஞ்சும் மண்டையும் பாரு. என்னத்த மண்டையும் பாரு. போ. ஏய் காட்டுக்கு வரலாம் சொன்னா வாயை உடைச்சிருவேன் சொல்லிட்டு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நான் பூ பறிச்சிட்டு இருக்கோமா? அவ்வளவுதான். உன் ஓர எகிர் ஆம்பளண்ட் போனா போதுன்னு விட்டா ஓர எகிர்னு இருக்க. என்ன உன்னை பத்தி என்ன தெரியும்? என்ன உன்னை பத்தி தெரியாதுன்னு கேக்குற? என்ன என்ன உன்னை பத்தி சொல்ல? ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி என்ன பண்ணலாம்? எல்லாம் தெரியும். எதுக்கு சொல்லி போ. என்ன ஒரு தடவை கடைக்கு போனா என்ன வேணும் ஒரே தடவை கேட்டு போக மாட்டியா? கடைக்கு தெரியல, வரது தெரியல, உட்கார்றது தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். நான் கம்முன்னு நின்னுட்டேன். அதோட கம்முன்னு நின்று தேவலாம் பேசி இவ மாதிரி பேசுறது. என்ன தேவலாம் பேசுறாங்க? ஒரு காபி குடிக்கணும் போல இருக்குன்னு சொன்ன தப்பா? ஆமா தப்புதான்.
ஏன் பக்கத்துல இருக்க கடை போய் வாங்கிட்டு வா. ஏன் உனக்கு கால் நடக்கல? நுண்டியா நீ? உனக்கு வாய் பேச முடியாது, ஊமையா நீ? சொன்னா செய்ய போறேன். எதுக்கு என்னையா சொல்ற? அதுக்கு இப்படி ஏன் முகத்தை அப்படி பண்ணுவேன். சீ பூ கடுப்பு. வீட்டுக்கு வந்து நீ என்ன சொல்றது? சீப்பான்ட்டு நான் சொல்றேன் சீப்பா. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல ராதா. ரொம்ப ஆடுற நீ ஆணவத்துல. இல்ல ரொம்ப ஆடாத ஆணவத்துல. சரியா? நிக்கிறேன்ப்பா. நீ என்ன பண்ண? கடைக்கு போனா சொல்ல மாட்டற, எதுவும் கேட்க மாட்டற. காபி போட்டு சரி நீ போய் வாங்கிட்டு சொல்ல வேண்டியதானே? உனக்கு என்ன புத்தி இருக்கா இல்லையா? இல்ல படிச்ச பொண்ணு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? எல்லாம் கொஞ்சமாவது இல்ல எனக்கு இல்ல. மண்டையில முடியற அளவுக்கு மூளை இல்லையா உனக்கு? கொஞ்சம் சுத்தமா பைத்தியமா நீ? நல்லா வளர்த்துருக்காங்க பாரு. வெக்கமா இல்ல உனக்கு? சோறு தானே திங்கிற? மலமாடு. சேம் டு யூ. என்ன ஒரு ஒரு முறத்தை ஒரு சொன்னா ஒருத்த கடைக்கு போனோம்னா என்ன பக்கத்துல இருக்க கடை, இங்க இருந்து வண்டி எடுத்து 2 கிலோமீட்டர் போகணும். ஒரு முறை சொல்லணும் எல்லாமே. வீட்டுல பால் இருக்கா, தயிர் இருக்கா, தக்காளி வெங்காயம் இருக்கா, எல்லாம் இருக்கு. நான் போய் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு வரணுமா? நீ நான் பிரிச்சு பேசுறேன். ஏன் நீ பார்த்து குறைஞ்சிருவியா? ஏன் பொம்பளைக்கு இத பார்க்கணும், ஆம்பளைக்கு இத பார்க்கணும் என்ன இருக்கா? கூல் டவுன். ஏன் பாரு, செய்ய உன் வீடு தானே. செஞ்சா நீ நல்லா இருக்க போற, நீ சாப்பிட போற. என்ன சொல்லி காட்டுற? பெரிய இவ மாதிரி. ஏய் எதுக்கு எடுத்தாலும் சொல்லி சொல்லி ஏன் காட்டுற? ஏய் சீப்ப. நான் பத்திரக்கு எதுக்கு சீப்ப சொல்லிட்டு இருக்க? ஏய் ஏய் ப சீப்ப. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இல்ல எல்லாம் தான் நீலாம். ரவி என்ன ரவி என்ன 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 என்ன? ஏய் என்னடா சீப்ப. முதல்ல முகர்கிட்ட கண்ணால பாரு எப்படி இருக்குன்னு. அப்புறம் என்ன சீப்பான்னு சொல்லுவ? ஏய் பெரிய இவ சீப்ப. என்னடா? என்ன என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏய் ப. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நீ போயா முதல்ல. என்ன ப சீப்ப. என்ன ஏய் என்னடா? ஏய், ஏய் என்ன? என்ன? இங்க பாரு. யாரு சீன் சொல்ற? சொல்லிட்டோம், யாரு அவ்வளவுதான். சீன் சொல்ற? யாரு சீன் சொல்ற? ராதா. சீ மாதிரி தெரியுதா உனக்கு? வேணாம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன வேணாம்? இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு. ஓவர திமிர அப்படியே ஆள பார்த்தவனே ஏடா அப்படியே எகிர்ற? நீயா இருக்கவே முடியாதா? அதுல ஆளுகளை பார்த்தா மட்டும் எகிர்ற. ஏன் உனக்கு மட்டும் தான் அசிங்கமா பேச தெரியுமா? எனக்கு பேச தெரியாதா? பார்த்தாலே தெரியுது நீ யாருன்னு. அசிங்கமா அதான் தெரியுது நீ எதுக்கு பேசுற. உன்னை பார்த்தாலே தெரியுது. என்ன சீயா? நான் சீயா உனக்கு? சீப்ப. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் பட்டாசு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்ற கடையில் ஆர்டர் கொடுத்தனா நிறைய ஸ்கீம் கிடைக்கும் உனக்கு. எந்த கடை? அபி பட்டாசுகள். அபி பட்டாசுகளா? ஆமா, இவங்க கிட்ட நீ 1000 ரூபாயில இருந்து எத்தனை லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தாலும் அவங்க பாஸ் சர்வீஸ் அனுப்பிச்சிருவாங்க நமக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா 5000 ரூபாய்க்கு மேல நீ ஆர்டர் கொடுக்குற பட்சத்துல ஆன் எம்ஆர்பில இருந்து 80% டிஸ்கவுண்ட் தராங்க. சூப்பர்ப்பா. எப்படி? அதுவும் இல்லாம உனக்கு ஒரு சில்வர் காயின் ஃப்ரீயா தருவாங்க. சூப்பர்ல. சூப்பர்ல. அதுவும் இல்லாம தரமான வெடிகள், நீ வாங்குற எந்த வெடியும் மிஸ் ஆகாது, எல்லாமே வெடிக்கும். அதுவும் பார்த்தனா இப்போ வந்திருக்கிற புது ரகமான வெடிகள் வந்து இவங்க கிட்ட கிடைக்குது. அப்ப அங்க தான் நம்ம ஆர்டர் கொடுக்கணும். கண்டிப்பா இந்த முறை நம்ம தீபாவளிக்கு அபி பட்டாசுகள் ஆர்டர் கொடுத்து என்ஜாய் பண்ண போறோம். ஸோ மக்களே நீங்களும் பார்த்தீங்கன்னா அபி பட்டாசுகள் ஆர்டர் கொடுத்து இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. அது இல்லாமல் நிறைய ஸ்கீம் இருக்கு உங்க கிட்ட, நிறைய புது வகையான வெடிகள் வந்து கிடைக்குது. நீங்கள் இவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்கணும்னா இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இதில் கீழே வந்து உங்களுக்கு அவங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்தா கூட உங்களுக்கு டெலிவரி வந்துடும். இவங்களுடைய கடை பார்த்தீங்கன்னா பாறைப்பட்டி செல்வம் நகர் சிவகாசியில் அமைஞ்சிருக்கு. இந்த தீபாவளிக்கு நீங்கள் அபி பட்டாசுகளை ஆர்டர் கொடுத்து உங்களுடைய தீபாவளியை மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு கேட்டுக்க. நன்றி.